பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாங்கள் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ் சுன்னah என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இஸ்லாமிய சட்டங்களை படித்து வந்தோம். சென்ற ஒரு வாரமாக நேரடியான நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்திற்கு நாங்கள் செல்கின்றோம். இன்றைய பாடம் தொழுகையினுடைய நிபந்தனைகள், அதனுடைய ருக்குன்கள், அது தொடர்பான ஆதாரங்கள், தொழுகையை விட்டவருக்குரிய சட்டம், அதிலே உள்ள விடயங்கள் தொடர்பாகத்தான், அது தொடர்பான விடயங்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு இரவு பகல் அடங்கலாக 5 நேர தொழுகையை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை, துஹர் தொழுகை, அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய 5 நேர தொழுகைகளையும் நாங்கள் தொழுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமப்புறத்து அரபி, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையிலே அல்லாஹு தஆலா எனக்கு எதை கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு இரவிலும் பகலிலுமாக 5 நேரம் நீ தொழுவது என்று சொன்னார்கள். தொழுகை யாருக்கு கடமை என்று நாங்கள் பார்த்தால், முஸ்லிமான, பருவ வயதை அடைந்த, சிந்திக்க தெரிந்த, புத்தி உள்ள, ஹைலு, நிஃபாஸ், இரத்தப்போக்கில் இருந்து தூய்மையான ஒவ்வொருவருக்கும் தொழுகை கடமையாகின்றது. பருவ வயதை அடையாத சிறியவர்களை பொறுத்தவரையில் தொழுமாறு 7 வயதிலே தொழுமாறு ஏவப்பட வேண்டும். அதற்கு முன்னரும் தொழுகைக்காக அவர்களை நாங்கள் பயிற்றுவிப்பதிலே தப்பு கிடையாது, அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே. ஆனால் 7 வயதிலே தொழுமாறு பிள்ளைகள் ஏவப்பட வேண்டும். 10 வயதிலே தொழாத போது அவர்களை தண்டித்து தொழ வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேரை தொட்டும் அல்லாஹு தஆலா கடமைகளை நீக்கிவிட்டார். அதிலே ஒரு சாரார் பருவ வயதை அடையும் வரையுள்ள சிறுவர்கள், அவர்களுக்கு கடமை கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் தொழுமாறு ஏவுங்கள். 10 வயதை அடைந்தும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டித்து தொழவையுங்கள். அதுபோன்று படுக்கையிலே பிள்ளைகளுக்கு இடையிலே நீங்கள் பிரித்து அவர்களை தூங்க வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகையினுடைய நிபந்தனைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், தொழுகைக்கு 9 நிபந்தனைகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். 1, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுபோன்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதுபோன்று சிறிய தொடக்கு, பெருந்தொடக்கு ஆகியவற்றிலிருந்து சுத்தமாகி இருக்க வேண்டும். ஒருவருக்கு தொடக்கு இருக்கிறது, அவரால் சுத்தம் செய்து கொள்ள முடியவில்லை, எவராலும் அவருக்கு சுத்தம் செய்துவிட முடியாது என்ற நிலை இருக்குமாக இருந்தால் அந்த நேரம் இந்த நிபந்தனை அவருக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டார். சக்தி இருந்தால் அவருடைய சிறு தொடக்கு பெருந்தொடக்குகளிலிருந்து அவர் சுத்தமாகி இருப்பது நிபந்தனைகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் இல்லாமல் யாருடைய தொழுகையையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 5வது நிபந்தனை, குறித்த தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும். தொழுகை என்பது நாங்கள் விரும்புகின்ற நேரத்தில் தொழுகின்ற ஒரு கடமை கிடையாது. மாறாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது விசுவாசம் கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நபி அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதுதான் கடமையானது. எனவே குறித்த தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும். 6வது தொழுகையினுடைய நிபந்தனை,
எங்களுடைய உடம்பை, அவுரத்தை நாங்கள் மறைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா பனி ஆதம ஹுது ஜீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளி வாயில்களிலே உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பருவ வயதை அடைந்த பெண்ணுக்கு தலை மறைக்கின்ற கவசம் இல்லாமல் அவளுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். ஒரு ஆணினுடைய பருவ வயதை அடைந்த ஒரு ஆணினுடைய அவுரத்தை பொறுத்தவரையிலே அவனுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு ஆடை மாத்திரம் இருக்கத்தக்கதாக அவன் தொழுகையை நிறைவேற்றுவானாக இருந்தால் அந்த ஆடை, அந்த போர்வையை அவனுடைய உடம்பு முழுக்க அவன் மறைக்கின்ற அடிப்படையிலே சுற்றி கொள்ள வேண்டும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவன் சாரனாக தொப்புளையும் முழங்காலையும் மறைக்கின்ற அடிப்படையிலே கீழாடையாக அவன் அதை உடுத்தி கொள்ள வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. வேறு செய்திகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் தங்களுடைய தோள்களிலே எதுவும் இல்லாது தொழுவதை தடை செய்திருக்கிறார்கள். எனவே எங்களிடக்கு முடியுமாக இருந்தால் தோளில் மறைத்துக் கொள்வதற்கு எதையாவது போட்டுக் கொள்வது மிக சிறந்ததாகும். முடியவில்லை என்றால் அப்படி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய முகம், 2 மணிக்கட்டு கைகள் தவிர்ந்த அனைத்தும் அவர்களுடைய அவுரத்தாக இருக்கிறது. அவர்கள் அதை முழுக்க மறைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் என்பவள் அவுரத்தாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். எனவே பெண்கள் இந்த 2 உறுப்பும் தவிர உள்ளவற்றை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தொழுவதற்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் அல்லது சன நெரிசலான இடங்களிலே தொழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் முழுக்க தங்களை மறைத்துக் கொள்வதுதான் பாதுகாப்பானதாக இருக்கிறது. 7வது நிபந்தனை, தொழும் இடத்திலோ உடம்பிலோ ஆடையிலோ நஜீஸ் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வசியாபக ஃபதஹிர், உன்னுடைய ஆடையை நீ சுத்தப்படுத்திக் கொள்வாயாக என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறுநீரிலிருந்து முறையாக சரியான அடிப்படையிலே உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கபருடைய வேதனையில் அதிகமானவை, பொதுவானவை சிறுநீரை சுத்தப்படுத்தாததனால் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுபோன்று ஹைலு இரத்தத்தினால் பிடிக்கப்பட்டிருந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவருடைய இரத்தம் அவருடைய ஆடையிலே பட்டபோது அவருக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரத்தத்தை நீ துவைத்து விடுவாயாக, பிறகு அதிலே தண்ணீரை ஊற்றி கழுவுவாயாக, பின்னர் அதிலே தொழுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுபோன்று பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே சிறுநீர் கழித்த கிராமப்புறத்து அரபியினுடைய சம்பவம் நமக்கு தெரியும். சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு நீர்வாளியை கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறார்கள். அந்த நீரை சிறுநீருக்கு மேலே ஊற்றி விடுமாறு சொல்கிறார்கள். எனவே நாம் தொழக்கூடிய இடம், ஆடை, எங்களுடைய உடல் சுத்தமானதாக, நஜீஸிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டதாக இருப்பது தொழுகையினுடைய 7வது நிபந்தனை. தொழுகையினுடைய 8வது நிபந்தனை, எங்களுக்கு முடியுமாக இருந்தால் கிபிலாவை நாங்கள் முன்னோக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பள்ளியிலே மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உன்னுடைய முகத்தை திருப்புவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் பக்ராவிலே கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தொழுகைக்காக எழுந்தால் முறையான அடிப்படையிலே வுது செய்து கொள்வாயாக, பின்னர் கிபிலாவை முன்னோக்குவாயாக என்று சொன்னார்கள். எனவே முடியுமான அளவு கிபிலாவை நாங்கள் முன்னோக்கி கொள்ள வேண்டும். ஒருவர் பாலைவனத்திலே இருக்கிறார், கிபிலா பகுதியை, திசையை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் அவரால் முடியுமான அளவு கிபிலாவை முன்னோக்க வேண்டும். ஒருவர் வாகனத்திலே இருக்கிறார், கிபிலாவை அவரால் எல்லா நேரங்களிலும் முன்னோக்க முடியாவிட்டாலும்
ஆரம்ப நேரத்திலே முடியுமான அளவு கிபிலாவை அவர் முன்னோக்கி கொள்ள வேண்டும். ஒருவர் கடலிலே பிரயாணம் செய்கிறார், கிபிலாவினுடைய திசையை அவர் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரால் முடியுமான அளவுக்கு கிபிலாவை நிர்ணயித்து அவர் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். 9வது நிபந்தனை, எல்லா கடமைகளுக்கும் உள்ள நிபந்தனை தான் தொழுவதாக அவர் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன என்று சொன்னார். எனவே நாங்கள் தொழுகைக்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்து என்பது எண்ணுவது, எண்ணம் என்பது மனதிலே இருப்பது. அது வெளியிலே வரும்போது அதை நாங்கள் நியத் என்று சொல்வதில்லை. கவுல் அல்லது கலிமா அல்லது கலாம், பயான் என்று வேறு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே தொழுகைக்காக நியத்து வைத்தல் என்பது நாங்கள் குறிப்பிட்ட சில அரபு வாசகங்களை பாடமிட்டு அதை ஓதுவது கிடையாது. மாறாக மனதிலே குறித்த நேரத்தில் குறித்த தொழுகையை நாங்கள் தொழுவதாக நினைத்துக் கொள்வதுதான் நியத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா, ஹஜ் தவிர்ந்த வேறு எந்த சந்தர்ப்பங்களிலும் நியத்தை வெளியில் சொன்னதாக ஆதாரங்கள் கிடையாது. எனவே நாங்கள் மனதிலே தொழுவதாக நினைத்து கொள்ள வேண்டும். இது தொழுகைக்குரிய 9 நிபந்தனைகள். தொழுகையினுடைய கட்டமைப்புகள் அல்லது ருக்குன்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ருக்குன் என்பது தொழுகை எதை கொண்டு உருப்பெறுகிறதோ அவைகளைத்தான் நாங்கள் ருக்குன் என்று சொல்கிறோம். அந்த ருக்குனை, அந்த ருக்குன்களில் ஒன்றை ஒருவர் விட்டாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகையினுடைய நிபந்தனைகளுக்கும் இந்த தொழுகையினுடைய பிரதானமான கடமைகள் அல்லது ருக்குன்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நிபந்தனை என்பது ஒரு அமலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்து அமல் முடிகிற வரைக்கும் தொடரக்கூடியது நிபந்தனையாக இருக்கிறது. ருக்குன் என்று சொல்வது அந்த அமலுக்குள்ளே வரக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கின்றன. எனவே இவை இரண்டும் வெவ்வேறானவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய ருக்குன்கள் 14. இந்த ருக்குன்களில் ஒன்றை ஒருவர் வேண்டும் என்றோ அல்லது மறதியாகவோ அல்லது தெரியாது என்ற அடிப்படையிலோ விடுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும். அந்த தொழுகை தொழுகையாக ஆகாது. அவர் மீண்டும் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சரி, இந்த 14 ருக்குன்களும் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஃபர்து தொழுகையிலே எழுந்து நிற்க முடியுமானவர் தொழுகைக்காக எழுந்து நிற்பது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வகூமு லில்லாஹி கானிதீன் என்று குறிப்பிடுகிறார். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ நின்று தொழுவாயாக, உன்னால் நிற்க முடியவில்லை என்றால் இருந்து தொழுவாயாக, உன்னால் இருந்தும் தொழ முடியவில்லை என்றால் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்து நீ தொழுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஃபர்து தொழுகையிலே நிற்பதற்கு முடியுமானவர் எக்காரணம் கொண்டும் இருந்து தொழ முடியாது. அவர் நின்றுதான் தொழ வேண்டும். ஏதாவது காரணத்திற்காக, நோய் அல்லது பயம் அல்லது வேறு காரணங்களுக்காக ஒருவர் நிற்க முடியாத நிலை ஏற்படுகிற போது அவருடைய நிலைக்கு ஏற்ப இருந்தோ அல்லது உருக்கணைத்து படுத்து சாய்ந்து கொண்டோ அவரால் தொழுகையை நிலைநாட்ட முடியும். நஃபிலான உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையிலே நிற்பது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த தொழுகையினுடைய ருக்குனாக அது கணிக்கப்படுவதில்லை. என்றாலும் நின்று தொழுபவருடைய நன்மையில் அரைவாசியே இருந்து தொழுபவருக்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது தொழுகையினுடைய ருக்குன், முதலாவது தக்பீர் நாங்கள் சொல்வது. தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்கிற நேரம் சொல்லக்கூடிய தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது. இந்த அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு தொழுகையை ஏவுகிற நேரம் சொன்னார்கள், இதா கும்த இல ஸலாத்தி ஃபகப்பிர், தொழுகைக்காக நீ எழுந்தால் தக்பீர் சொல்வாயாக என்று சொன்னார்கள்.
தொழுகையை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற நேரம் தக்பீரை கொண்டு ஆரம்பித்து சலாத்தை கொண்டு அது நிறைவு பெறுகிறது என்று சொன்னார். எனவே தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. மூன்றாவது, ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்வது தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது என்று சொன்னார். ஆனால் இமாம் ருக்குவிலே இருக்கிற நிலையில் ஒருவர் ஜமாஅத்தில் இணைந்து கொள்வாராக இருந்தால், அல்லது இமாம் ருக்குவுக்கு செல்வதற்கு மிகவும் நெருக்கமான நிலையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு போதிய அளவு நேரம் இல்லாத நிலையில் ஒருவர் இமாமுடன் இணைந்து கொள்வாராக இருந்தால் அவருக்கு இந்த சட்டம் சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குன் என்கிற சட்டம் பொருந்தாது. அதுபோன்று இமாம் சத்தமிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய தொழுகைகளிலே மாமூமாக நின்று தொழக்கூடியவருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் செய்ய வேண்டிய ருக்குனான கடமை கிடையாது. என்றாலும் நேரம் கிடைத்தால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வது மிகவும் பொருத்தமானது, பாதுகாப்பானது, பேணுதலானது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். நாலாவது, தொழுகையினுடைய ருக்குன் ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ருக்கு செய்வது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது, விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்கிற நேரம் பின்னர் நீ அமைதியாக ஆகும் அளவுக்கு ருக்கு செய்வாயாக என்று சொன்னார்கள். எனவே ருக்கு தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. ஐந்தாவது, ஆறாவது ருக்குன் ருக்குவிலிருந்து நாங்கள் எழும்புவது. அதே போன்று நிலையில் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு நாங்கள் சிறிது நேரம் நிற்பது. அது தொழுகையினுடைய 6வது ருக்குன்களாக இருக்கின்றன. 7வது தொழுகையினுடைய ருக்குன் சுஜூது செய்வது. அல்லாஹு தஆலா நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே ஏவுகிறார். நபி அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்த சஹாபிக்கு நீ அமைதியாகின்ற அளவுக்கு சுஜூது செய்வாயாக என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை தொடர்பாக சொல்லுகிற நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 7 உறுப்புகளிலே சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். முதலாவது நெற்றி, அதனோடு இணைந்ததாக மூக்கு, 2 மணிக்கட்டு கையினுடைய உட்புறம், அது போன்று 2 முழங்கால்கள், அது போன்று 2 கால் விரல்களினுடைய உட்புறங்கள் படுமளவுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். தொழுகையினுடைய ருக்குன்களில் 8, 9வது சுஜூதிலிருந்து நாங்கள் எழும்புவதும், நடு இருப்பிலே 2 சஜதாக்களுக்கும் இடையில் இருக்கின்ற இருப்பிலே நாங்கள் இருப்பதும் தொழுகையினுடைய 8, 9வது பிரதான கடமைகளாக இருக்கின்றன. 10வது தொழுகையினுடைய ருக்குன் ஒவ்வொரு ருக்குனிலும் தொழுகையினுடைய ஒவ்வொரு ருக்குனிலும் முழுமையாக அமைதியை பேணுவது. நாங்கள் அமைதியாக அந்த ருக்குன்களை நிறைவேற்றுவது தொழுகையினுடைய கடமையாக பிரதான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக தொழுதவரை பார்த்து தொழுகையை மீட்டி தொழுமாறும், தொழுகையிலே ஒவ்வொரு ருக்குன்களிலும் அமைதியை பேணுமாறும் ஏவிய ஹதீஸை இதற்கு ஆதாரமாக நாங்கள் கொள்ள முடியும். 11வது ருக்குன் இறுதி அத்தஹியாத்திலே நாங்கள் உட்காருவது தொழுகையினுடைய 11வது ருக்குனாக இருக்கிறது. தொழுகையினுடைய 12வது ருக்குன் நாங்கள் இறுதி அத்தஹியாத் ஓதுவது. இறுதி அத்தஹியாத் ஓதுவது தொழுகையினுடைய 12வது ருக்குனாக இருக்கிறது. தொழுகையினுடைய 13வது ருக்குன் நாங்கள் சலாம் கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கிறது, சலாத்தை கொண்டு முடிவடைகிறது என்று சொன்னார்கள். எனவே வலது புறமாகவும் இடது புறமாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நாங்கள் சொல்வது தொழுகையினுடைய 13வது ருக்குனாக இருக்கிறது.
14வது தொழுகையினுடைய ருக்குன், நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொன்றையும் படித்த ஒவ்வொன்றையும் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த 14ம் தொழுகையினுடைய ருக்குன்களாக இருக்கின்றன. சரி, தொழுகையினுடைய வாஜிபுகள் என்ன, தொழுகையினுடைய கடமைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், தொழுகையினுடைய கடமைகள் 6, வாஜிபுகள் 8. தொழுகையினுடைய வாஜிபுகள் 8ஆக இருக்கிறது. வாஜிபுக்கும் ருக்குனுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஒரு ருக்குனை ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல வேண்டுமென்றோ மறதியாகவோ அறியாமையின் காரணமாகவோ விட முடியாது. விட்டால் தொழுகை முறிந்து போகும். ஆனால் வாஜிபை பொறுத்தவரை ஒருவர் வேண்டுமென்று அதை விடுவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும். மறதியாகவோ அறியாமலோ அவர்கள் விடுவது தொழுகையை முறிக்காது. ஆனால் மறதியாக அவர் விடுவாராக இருந்தால் அதற்காக சுஜூது சஹு, மறதிக்குரிய சுஜூதை அவர் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையினுடைய வாஜிபுகள் 8 என்று நாங்கள் சொன்னோம். அதில் ஒன்று, முதலாவது தக்பீர் தவிர்ந்த அனைத்து தக்பீர்களும் வாஜிபாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஒவ்வொரு இடத்திலும், இருப்பதிலும் எழும்புவதிலும் ருக்கூ செய்வதிலும் சுஜூது செய்வதிலும் தலையை உயர்த்துவதிலும் நபி அவர்கள் தக்பீர் சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரை தொழுகையை இப்படியே நிறைவேற்றி இருப்பதனால் தக்பீரத்துல் இஹ்ராம் தவிர்ந்த மற்ற தக்பீர்கள் அனைத்தும் வாஜிபாக இருக்கின்றன. இரண்டாவது, மமூமும் இமாமாக நிற்பவரும் தனித்து தொழுபவரும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது தொழுகையினுடைய வாஜிபாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலிருந்து எழும்புகின்ற நேரம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது வாஜிபு, மாமூம் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வது வாஜிபாக இருக்கிறது. ருக்கூவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு மாமூமாக தொழக்கூடிய ஒருவர் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்ல வேண்டும். இமாமை பொறுத்தவரை, தனித்து தொழுபவரை பொறுத்தவரை சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதோடு சேர்த்து ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது, அது வாஜிபு கிடையாது. ஆனால் மாமூமை பொறுத்தவரை, ஒரு இமாமை பின்பற்றி தொழுபவரை பொறுத்தவரை அவர் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வது வாஜிபாக இருக்கிறது. நாலாவது தொழுகையினுடைய வாஜிபு, ருக்கூவிலே நாங்கள் ஒரு தடவை சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்வது. ஐந்தாவது வாஜிப், சுஜூதிலே நாங்கள் சுப்ஹான ரப்பியல் அலா என்று ஒரு தடவை சொல்வது வாஜிபாக இருக்கின்றது. 3 தடவைகள் நாங்கள் சொல்வது சுன்னத்தானது. சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சுஜூதிலும் ருக்கூயிலும் நாங்கள் 3 தடவை சொல்வது சுன்னத், ஒரு தடவை சொல்லிக் கொள்வது வாஜிபாக இருக்கிறது. 6வது தொழுகையினுடைய வாஜிபு, நடி இருப்பிலே நாங்கள் ரப்பிக்ஃபிர்லி என்று ஓதுவது. 2 சுஜூதுகளுக்கு இடையிலே நாங்கள் உட்காருகிற நேரம் ரப்பிக்ஃபிர்லி என்று ஓதிக்கொள்வது. 7வது தொழுகையினுடைய வாஜிபு, முதலாவது அத்தஹியாத்திற்காக நாங்கள் எழும்புவது. ஆனால் இமாம் மறதியால் முதலாவது அத்தஹியாத்திற்காக நாங்கள் இருப்பது. 7வது வாஜிபு, முதலாவது அத்தஹியாத்திற்காக நாங்கள் எழும்பி இருப்பது. ஒரு இமாம் மறதியால் அத்தஹியாத்திலே இருக்காமல் எழும்புவாராக இருந்தால் மாமூமும் அவரை தொடர்ந்து எழும்ப வேண்டும். ஏனென்றால் மாமூம் இமாமை பின்பற்றுவது கடமையாக இருக்கிறது. எனவே முதலாவது அத்தஹியாத்திற்காக இமாம் மறதியினால் எழும்பாத வரை உட்காருவது வாஜிபாக இருக்கிறது. முதலாவது அத்தஹியாத் என்ன? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாங்கள் முதலாவது அத்தஹியாத்திலே ஓதிக்கொள்வது வாஜிபாக இருக்கிறது. எட்டாவது, முதலாவது அத்தஹியாத்திற்காக நாங்கள் உட்காருவது. முதலாவது அத்தஹியாத்திற்காக உட்காருவது, அது போன்று முதலாவது அத்தஹியாத்தை நாங்கள் ஓதிக்கொள்வது வாஜிபாக இருக்கின்றது. இது தொழுகையினுடைய வாஜிபுகள். தொழுகையினுடைய சுன்னத்துக்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், தொழுகையினுடைய சுன்னத்துக்கள் இரண்டு விதமாக நாங்கள் வகைப்படுத்தலாம். ஒன்று செயல் சார்ந்தவை, அடுத்தவை சொல் சார்ந்த சுன்னத்துக்களாக இருக்கின்றன. செயல் சார்ந்த சுன்னத்துக்களை பொறுத்தவரை தக்பீரத்துல் இஹ்ராமுடனும் ருக்குவிலிருந்து நாங்கள் எழும்புகின்ற நேரமும், அதுபோன்று ருக்குவுக்கு செல்லக்கூடிய நேரமும், முதலாவது அத்தஹியாத்திலிருந்து எழும்புகின்ற நேரமும் நாங்கள் கைகளை உயர்த்தி கொள்வது, கைகளை நாங்கள் உயர்த்துவது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று எங்களுடைய இடது கையின் மீது வலது கையை வைத்து நிற்கின்ற நேரம் நெஞ்சிலே நாங்கள் கையை வைத்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோன்று நாங்கள் தொழுகின்ற நேரம் சுஜூது செய்யக்கூடிய இடத்தை நோக்கி எங்களுடைய பார்வையை வைத்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. நாங்கள் நிற்கும் போது எங்களுடைய கால்களுக்கு இடையிலே சற்று இடைவெளி விட்டு நிற்பது, அதாவது எங்களோட கால்களுக்கு இடையிலே சற்று இடைவெளியை வைத்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோன்று ருக்கு செய்யக்கூடிய நேரம் எங்களுடைய கைகளை விரித்து முழங்கால்களை பிடித்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோன்று ருக்கு செய்யக்கூடிய நேரம் எங்களுடைய முதுகை நேராக ஆக்கி அதற்கு நேராக தலையையும் நாங்கள் வைத்துக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. செயல் சார்ந்த சுன்னத்துக்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், தொழுகையினுடைய ஆரம்ப துவாவை நாங்கள் ஓதுவது. ஒன்று நாங்கள் வஜ்ஜஹத் ஓதலாம், அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயாய என்ற அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதுபோன்று நாங்கள் ஓதுவது, பிஸ்மி ஓதுவது, ஆமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹா முடிந்ததற்கு பிறகு சொல்வது, அதுபோன்று சூரத்துல் ஃபாத்திஹா தவிர்ந்த வேறு ஒரு சூறாவை நாங்கள் ஓதிக்கொள்வது, ருக்குயிலோ சுஜூதிலோ ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அதில் ஓதக்கூடிய திக்ரை நாங்கள் ஓதிக்கொள்வது, சலாம் கொடுப்பதற்கு முன்னர் நாங்கள் இறுதி அத்தஹியாத்திலே எங்களுக்கு தேவையான துவாக்களை கேட்டுக்கொள்வது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக வந்திருக்கக்கூடிய துவாக்களை நாங்கள் செய்து கொள்வது தொழுகையினுடைய சொல் சார்ந்த சுன்னத்தான விஷயங்களாக இருக்கின்றன. இந்த தலைப்பிலே வரக்கூடிய 7வது அலகு தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது, எங்களுடைய உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தொழுகையை முறித்துவிடும். நாங்கள் தொழுகிற நேரம் உது செய்து கொள்ள வேண்டும். உது செய்யாமல் ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை தொழுகையினுடைய நிபந்தனைகளிலே நாங்கள் பார்த்தோம். உதுவோடு நிற்கிற ஒருவருக்கு தொழுகிற நேரத்தில், தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் உது முறியுமாக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும். அதுபோன்று சத்தமாக சிரிப்பதும் தொழுகையை என்ன செய்துவிடும்? முறித்துவிடும். லேசாக புன்முறுவல் பூப்பது தொழுகையை என்ன செய்யாது? முறிக்காது. மூன்றாவது, தொழுகையை முறித்துவிடக்கூடிய விஷயம், தொழுகையினுடைய நலன் அல்லாத விடயங்களிலே வேண்டுமென்று நாங்கள் கதைப்பது தொழுகையை முறித்துவிடும். ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தொழுகையிலே பேசக்கூடியவர்களாக இருந்தோம். எங்களில் ஒருவர் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பரோடு பேசக்கூடியவராக இருந்தார். ஆனால் வகூமு லில்லாஹி கானிதீன் என்ற வசனம் இறங்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அமைதியாக இருக்குமாறு ஏவியதோடு கதைப்பதற்கு தடை விதித்தார்கள் என்று சொன்னார். எனவே ஒருவர் மறதியாகவோ அல்லது தெரியாமலோ பேசிவிட்டால் தொழுகை முறியாது. வேண்டுமென்று ஒருவர் பேசுவாராக இருந்தால், தொழுகையினுடைய நலன் அல்லாத விடங்களிலே பேசுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும்.
4வது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் அவருடைய சுஜூது செய்யும் இடத்திற்கு உள்ளால், அவர் சுஜூது செய்யறதுக்கு அப்பால் அல்ல, சுஜூது செய்யக்கூடிய இடத்திற்கு நடுவால் பருவ வயதை அடைந்த ஒரு பெண் அல்லது கழுதை அல்லது கருத்த நாய் குறுக்கிட்டால், குறுக்கறுத்து செல்லுமாக இருந்தாலும் தொழுகை முறிந்து போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தொழுகைக்காக நாங்கள் எழுகிற நேரம் எங்களுடைய சுஜூது செய்யக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே ஒரு அடி உயரமான அளவுக்கு ஒரு சுத்ராவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நபி அவர்களுடைய போதனையாக வழிகாட்டலாக இருக்கிறது. தொழுகையை முறிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம்தான் வேண்டுமென்று அவுரத்தை நாங்கள் வெளிக்காட்டுவது. 6வது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் கிபிலாவை நாங்கள் பின்னோக்குவது. தொழுது கொண்டிருக்கிற நேரம் கிபிலாவை ஒருவர் பின்னோக்குவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும். அதுபோன்று அறிந்து கொண்ட நிலையில் நஜீஸ் தன்னுடைய உடம்பிலோ இடத்திலோ ஒட்டிக்கொள்வது, அவர் அறிந்தும் அதை நீக்காமல் இருப்பது தொழுகையை முறித்துவிடும். 8வது தொழுகையினுடைய ருக்குன்கள் அல்லது ஷர்த்துக்களில் ஏதாவது ஒன்றை எந்த காரணமும் இல்லாமல் வேண்டுமென்று ஒருவர் விடுவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும். தொழுகையினுடைய ருக்குன்கள், நிபந்தனைகள், ஷர்த்துக்கள் தொடர்பிலே ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிவிட்டோம். தொழுகையை முறிக்கக்கூடிய 9வது காரியம் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தொழுகையினுடைய செயல் தவிர்ந்த வேறு செயல்களிலே அதிகமாக ஈடுபடுவது. உதாரணமாக உண்பது, வேண்டுமென்று குடிப்பதை நாங்கள் குறிப்பிட முடியும். 10வது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகைக்காக எழுந்து நிற்க சக்தி பெற்ற ஒருவர் எந்த காரணமும் இல்லாமல் பக்கத்தில் இருப்பவற்றிலே சாய்தல் அல்லது நிற்காமல் இருப்பது தொழுகையை முறித்துவிடும். 11வது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையில் செயல் சார்ந்த ருக்குன்களில் ஏதாவது ஒன்றை வேண்டுமென்று அதிகரிப்பது. ஒரு ருக்குவை அதிகரிப்பது, ஒரு சுஜூதை அதிகரிப்பது தொழுகையை முறித்துவிடக்கூடியதாகும். இது போன்று தொழுகையினுடைய ருக்குன்களை அதிகரிப்பது. அதுபோன்று வேண்டுமென்று தொழுகையினுடைய ருக்குன்களில் சிலதை விட முற்படுத்துவது. உதாரணமாக சுஜூது செய்வதற்கு முன்னால் நடு இருப்பிலே இருப்பது அல்லது நிற்பதற்கு முன்னால் ருக்கு செய்வது. இப்படி தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்றை அல்லது பலதை ஒன்றை விட முற்படுத்துவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும். வேண்டுமென்று சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாமல் அதற்கு முதல் சலாம் கொடுப்பது. 14வது தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அதனுடைய கருத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு வேண்டுமென்று அதனுடைய சொற்களை மாற்றுவது. உதாரணமாக அன் அம்த அலைஹிம் என்று சொல்வதற்கு பதிலாக அன் அம்து அலைஹிம் என்று ஒருவர் ஓதுவாராக இருந்தால் அதனுடைய கருத்து மாறிவிடும். இதை வேண்டுமென்று ஒருவர் செய்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும். 15வது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையை விட்டுவிடுவதாக உறுதியாக ஒருவர் எண்ணுது. அதுவும் தொழுகையை முறித்துவிடும். ஏனென்றால் தொழுகையினுடைய நிபந்தனைகளில் ஒன்று நியத், எண்ணம் என்பது. எனவே எண்ணம் தொழுகை நிறைவடைகிற போதுதான் நிறைவடைய வேண்டும். முன்னால் தொழுகையை முறிப்பதாக விடுவதாக அவர் மனதிலே உறுதியாக நினைத்தால் தொழுகை முறிந்து போகும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாடத்திலே இருக்கக்கூடிய 8வது அலகு தொழுகையிலே இருக்கின்ற வெறுக்கத்தக்க காரியங்கள். சில காரியங்களை நாங்கள் செய்வது தொழுகையை முறிக்காது, அதே நேரம் தொழுகையினுடைய வாஜிபாகவும் அது இல்லை, தொழுகையினுடைய சுன்னத்தாகவும் இல்லை, ஆனால் தவிர்ந்து கொள்வது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அத்தகைய விடயங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், முதலாவது 2 ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் நாங்கள் ஓதிக்கொள்வது விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு சூறாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் திரும்ப திரும்ப ஓதுவது விரும்பத்தக்க ஒரு காரியம் அல்ல. ஒருவர்
சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதற்கு பிறகு அதை முறையாக ஓதவில்லை அல்லது அதிலே முறையான அச்சம் ஹுஷு ஹுது அவருக்கு வரவில்லை என்றால் திரும்ப அதை ஓதுவதில் தப்பு கிடையாது. ஆனால் தேவை இல்லாமல் ஒருவர் திரும்ப திரும்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை வஸ்வாஸாக ஓதிக்கொள்வது அவருக்கு விரும்பத்தக்க தொழுகையிலே விரும்பத்தக்க காரியம் அல்ல. தொழுகையிலே இருக்கின்ற தவிர்க்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயம், நாங்கள் தொழுகையிலே இலகுவாக திரும்பி பார்ப்பது. தொழுகையிலே தேவைக்காக இலகுவாக நாங்கள் திரும்பி பார்ப்பது அல்லது தேவையில்லாமல் இலகுவாக நாங்கள் திரும்பி பார்ப்பது தொழுகையை முறித்து விடாது. ஆனால் அதை தவிர்ந்து கொள்வது மிக மிக உசிதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுகையில் திரும்பி பார்ப்பது தொடர்பாக கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், அது ஷைத்தான் உங்களுடைய தொழுகையிலே திருடக்கூடிய ஒரு திருட்டுத்தான் என்று சொன்னார்கள். எனவே இலேசாக ஒருவர் திரும்பி பார்ப்பது தொழுகையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. முழுமையாக ஒருவர் தொழுகையிலே அடுத்த பக்கம் திரும்புவாராக இருந்தார், அதாவது கிபிலாவை பின்னோக்குகின்ற அடிப்படையிலே ஒருவர் திரும்புவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும். லேசாக திரும்புவது தொழுகையை முறிக்காது, ஆனால் தவிர்ந்து கொள்வது சிறப்புக்குரியது. நாங்கள் செய்வதற்கு உசிதமற்ற அல்லது தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்களிலே நான்காவது, தொழுகிற நேரம் நாங்கள் கண்ணை மூடுவது. இது மஜூசிகளுக்கு அல்லது யூதர்களுக்கு ஒப்பான செயல் என்பதனால் தொழும் நேரம் கண்களை மூடுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நெருப்பு வணங்கிகள் அவர்களுடைய வணக்கத்தின் போது கண்களை மூடி அவர்களுடைய வணக்கங்களை செய்கிறார்கள். யூதர்களும் அவ்வாறு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தொழுகையில் நாங்கள் கண்ணை மூடுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக சிறந்த ஒன்றாகும். ஐந்தாவது, நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம், சுஜூது செய்கிற நேரம் எங்களுடைய முழங்கைகளை நிலத்தில் படுமாறு நாங்கள் வைத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுஜூது செய்தால் உங்களுடைய முழங்கைகளை நாய்கள் நிலத்திலே உட்காருவதை போன்று நீங்கள் உங்களுடைய முழங்கைகளை தரையிலே படுத்திக் கொள்ளாதீர்கள், வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே தொழக்கூடிய ஒருவர் சுஜூது செய்கிற நேரம் தன்னுடைய முழங்கை தரையை விட்டும் உயர்ந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். உயர்ந்ததாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தரையோடு பட்டதாக முழங்கையை வைக்கக்கூடாது. ஆறாவது, தொழுகையிலே நாங்கள் விளையாடுவது. தொழுகையோடு சம்பந்தமில்லாத விஷயங்களிலே நாங்கள் ஈடுபடுவது, அது எங்களுடைய உள்ளத்தை தொழுகையிலே தேவையான ஹுஷூவிலிருந்து ஹுதுவிலிருந்து தூரமாக்கி விடுகின்றது. எனவே அவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏழாவது, தொழுகையிலே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய அல்லது தவிர்த்து கொள்வது மிகவும் பொருத்தமானது என்று சொல்லப்படக்கூடிய விஷயம், நாங்கள் எங்களுடைய இடுப்பிலே தொழுகையிலே கையை வைத்துக் கொள்வது. இடுப்பிலே கையை நாங்கள் தொழுகையிலே வைத்துக் கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எட்டாவது, தொழுகையிலே நாங்கள் வாயை மூடிக்கொள்வது, எதுவும் ஓதாமல் வாயை நாங்கள் மூடி வைத்துக் கொண்டு மனதினால் ஓதுவதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக சிறந்தது. தொழுகையிலே நாங்கள் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியாமல் பார்த்து கொள்வது மிகவும் சிறந்தது. ஒன்பதாவது, நாங்கள் செய்வது பொருத்தமற்ற செயல்தான் இமாமை விட நாங்கள் முந்தி போவது. இமாம் ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் ருக்கு செய்வது, இமாம் சுஜூது செய்வதற்கு முன்னால் நாங்கள் சுஜூது செய்வது. பத்தாவது, தொழுகையிலே எங்களுடைய இரண்டு கை விரல்களையும் ஒன்றுக்குள் ஒன்று போகின்ற அடிப்படையிலே நாங்கள் இணைப்பது தொழுகையிலே தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. எனவே அவற்றையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். 11வது, நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான், நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய நேரம் எங்களுடைய ஆடையை அல்லது எங்களுடைய நெற்றியில் இருக்கின்ற முடியை நாங்கள் விலக்கிக் கொள்வது. அப்படி நாங்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்வதுதான் மிக மிக சிறந்தது. 12வது, தொழுகையிலே நாங்கள்
தவிர்ந்து கொள்வது மிக சிறந்தது என்று சொல்லப்படக்கூடிய விடயம், தொழுகைக்காக நாங்கள் தயாராகிற நேரம் உணவு அல்லது எங்களுக்கு மலஜலம் கழிக்கக்கூடிய தேவை இல்லாதிருக்க வேண்டும். உணவு நாங்கள் தொழக்கூடிய நேரம் பசியோடு இருக்கிறோம், உணவு தேவையோடு இருக்கிறோம், உணவும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தொழாமல் உணவை உட்கொள்வது சிறந்தது. அப்படி இல்லாமல் உணவு இருக்கிறது, எங்களுக்கு பசி இல்லை, நேரம் சென்றும் நாங்கள் உணவை உட்கொண்டு கொள்ள முடியும், அது உணவு சூடாக இருக்கிறது, ஆற வேண்டும், இவ்வாறான நிலைகளில் தொழுகையை நாங்கள் முற்படுத்துவதிலே தப்பு கிடையாது. ஆனால் மலஜலம் கழிப்பதற்கு தேவையுள்ளவர் தொழுகைக்கு முன்னால் அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். 13வது, தொழுகையிலே நாங்கள் செய்யக்கூடாது அல்லது செய்வது பொருத்தமற்றது என்று சொல்லப்பட்ட விடயங்களில் ஒன்றுதான் எங்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி நாங்கள் உயர்த்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார். இந்த தலைப்பிலே வரக்கூடிய இறுதியான அல்லது 9வது அலகு தொழுகையை விட்டவருடைய சட்டம் என்ன? தொழுகையை ஒருவர் கடமை இல்லை என்று விடுவாராக இருந்தார், அதாவது தொழுகை எனக்கு கடமை இல்லை, தொழுகையினுடைய கடமையை ஒருவர் நிராகரித்த நிலையிலே விடுவாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவராக, இஸ்லாத்தை நிராகரித்தவராக, அல்லாஹுவை, அவனுடைய தூதரை, முஸ்லிம்களுடைய ஏகோபித்த நிலைப்பாட்டை நிராகரித்த ஒருவராக கருதப்படுவார். ஆனால் ஒருவர் பொடுபோக்காக தொழுகையை விடுவாராக இருந்தால் இதிலே 2 விதமான சட்டங்கள் இருக்கிறது. ஒருவர் பொடுபோக்காக தொழுகையை நிரந்தரமாக விடுவாராக இருந்தால் அவர் நிராகரித்து விட்டார், இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 11வது வசனத்திலே ஃபைன் தாபு وأقاموا الصلاة وآتوا الزكاة فإخوانكم في الدين, அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுப்பார்களாக இருந்தால் மார்க்கத்தில் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே யார் தொழுகையை நிலைநாட்டவில்லையோ அவர்கள் மார்க்க ரீதியாக சகோதரர்கள் அல்ல என்பது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகைதான். எனவே யார் தொழுகையை விட்டானோ அவன் நிராகரித்து விட்டான் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கும் இணை வைப்புக்கும் நிராகரிப்புக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே தொழுகையை ஒருவர் மொத்தமாக விடுவாராக இருந்தால் தொழுகை கடமை என்பதை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் பொடுபோக்காக அல்லது வேறு ஏதாவது காரணங்களினால் தொழுகையை மொத்தமாக ஒருவர் விடுவாராக இருந்தால் அவர் நிராகரித்து விட்டார், இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார் என்பது இந்த குர்ஆன் ஹதீஸ்களிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் ஒருவர் சில நேரம் தொழுகிறார், சில நேரம் விடுகிறார் என்று சொன்னால் அவரை பாவம் செய்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். அவர் நிராகரித்து விட்டார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் முழுமையாக தொழுகையை விடவில்லை. தொழுகையை முழுமையாக விட்டவரைத்தான் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, தொழுகையை பகுதியளவிலே விட்டவரை அதற்குள்ளே அடக்க முடியாது, ஆனாலும் அவர் பெரும் பாவத்தை செய்கிறார். எனவே தொழுகையை அவர் முறையாக உரிய நேரத்தில் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.